வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலக நண்பர்கள் தினம் அப்படின்னு காலையில் எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே எனக்கு சொல்லிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு நண்பர்களை பற்றிய ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். வாங்க போகலாம், மகாபாரத காலத்துக்கு போகலாம். கர்ணன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய கொடைவள்ளல். கர்ணன் எப்படி இருப்பாருன்னா நம்ம சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பாருன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கர்ணனாக நடித்த பிறகு தான் கர்ணனுக்கே ஒரு அடையாளம் நமக்கு தெரிய வந்தது. அப்போது அந்த கர்ணன் பெரிய ஒரு கொடையாளி, பராக்கிரமசாலி, பெரிய சமாச்சாரம். ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பாருங்கள். ஒரு நாள் கிருஷ்ணங்கிட்ட அவன் கேட்குறான், கர்ணன், கிருஷ்ணா, நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா என்னை ஆற்றுல விட்டுட்டாங்க. ஏன்? முறை தவறி பிறந்த குழந்தைங்கிறாங்க, அது ஏன் தப்பா அப்படிங்கிறான். அடுத்தது, சத்திரியனா இல்லை அப்படிங்கிறதுனால துரோணாச்சாரியார் அவனுக்கு எந்த விதமான வித்தைகளையும் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லிடுறார், அது ஏன் தப்பா? அதுக்கப்புறம் பரசுராமர் இவனுக்கு சில வித்தைகள்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இவன் சத்திரியன்னு பொய் சொல்லி போய் அவர்கிட்ட சேர்ந்தது தெரிஞ்ச பிறகு அனைத்தும் மறந்து போகட்டும் அப்படின்னு சாபம் விட்டுறாரு. இது ஏன் தப்பா? அதே மாதிரி ஒரு சமயம் நான் அம்பு விடும்போது தவறுதலாக ஒரு பசு மேலே பட்டு அது இறந்துடுது. அந்த உரிமையாளர் எனக்கு சாபம் கொடுக்குறார், இது ஏன் தப்பா? நான் பசுவை குறி வைக்கவே இல்லை, எங்கேயோ விட்ட அம்பு எங்கேயோ நின்று பசு மேலே பட்டுருச்சு, அது ஏன் தப்பா அப்படிங்கிற. அடுத்தது, திரௌபதி சுயம்பரத்தில் நீ தேரோட்டியின் மகன் அப்படின்னு சொல்லி இவனை அவமானப்படுத்துகிறாங்க, அது ஏன் தப்பா? கடைசியாக பாருங்கள், என்னுடைய தாய் குந்தி என்கிட்ட வர்றாங்க, ஆஹா அம்மா வராங்களே அப்படின்னு சந்தோஷமாக நினைக்கும்போது மற்ற 5 குழந்தைகளை காப்பாற்ற என்கிட்ட வராங்க. இப்படியே இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது துரியோதனுடைய அன்பு எனக்கு கிடைக்குது, அதை நான் ஏற்றது தவறா? அவங்க கூட சேர்ந்தது தவறா அப்படின்னு புலம்பி தள்ளுறான். இப்போ பாருங்கள், கிருஷ்ணனோட டர்ன். இப்போ என்ன நினைப்பீங்க? கிருஷ்ணர் வந்து தடவி கொடுத்து ஆறுதல் சொல்லி அவர் நல்ல ஒரு நிலைமை கொண்டு வருவார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நடந்தது அது அல்ல. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. கர்ணா, நீயாவது பரவாயில்ல, நான் வந்து ஒரு ஜெயிலில் பிறந்தேன். கருவாக இருக்கும்போதே என்னை கொல்றதுக்கு எங்கள் மாமன் கம்சன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். எப்படியோ தெய்வாதீனமாக அந்த குழந்தை பிறந்த நேரம் தெரியாதனால டக்குன்னு கொண்டு வந்து என்னையும் ஆற்றுல விட்டாங்க. அதே மாதிரி எனக்கு சரியான கல்வி கிடைக்கல, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ப்பு கிடைக்கல. நீயாவது நாட்டில் இருந்த அந்த ரதங்கள், அந்த அம்பு, வில்லு, போர், அது இது, குதிரை ஓடுற சத்தம் எல்லாமே நீ கேட்டு வளர்ந்துருப்ப. நான் ஒரு மாட்டுக்கொட்டிலில் வளர்ந்தேன்ப்பா, அது கூட எனக்கு கேட்கல. நான் ஒரு 16 வயசில் போய் ரிஷி சாண்டிபனிடம் குருகுல கல்வி கட்டேன். ஆக மொத்தம் நீங்கள்லாம் நினச்ச பெண்ணை மணந்திருப்பீங்க, நான் அப்படி நினச்ச பெண்ணை என்னால் மணக்க முடியல. துஷ்டர்கிட்டேருந்து நான் காப்பாற்றின பெண்களை தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டியதாச்சு. அதே மாதிரி ஜராசந்தனுக்கு பயந்துக்கிட்டு என்னுடைய சமூகத்தையே யமுனா நதிக்கரையிலிருந்து தூரமாக, ரொம்ப தூரமாக ஓடிப்போன கோழப்பா நான். அந்த அளவுக்கு என் நிலைமை பார்த்தியா? ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எத்தனை கஷ்டம் வந்தாலும் தர்மத்தின் பால் நிற்பதே ஒரு மனிதனுடைய கடமை. சத்தியமும் நேர்மையும் நிச்சயமாக கை கொடுக்கும். கஷ்டம் வருதே அப்படின்னு வந்து தவறு செய்யக்கூடாது. ஏன்னா நாம் தெரியாமல் செய்யும் தவறுகள் நமக்கு தொடர்ந்து தவறு செய்யும் உரிமையை கொடுப்பதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாம் தெரியாமல் ஒரு தவறு செய்தால் தொடர்வதற்கு உரிமை இல்லை. நம்ம வாழ்க்கை மிகவும் சவாலான வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையும் சவாலான வாழ்க்கை. ஒரு கரடு முரடான பாதையில் செல்லும் போது நம்மை இட்டுச் செல்வது நமது காலணிகளா? இல்லை இல்லை. நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் கர்ணனும் சரி கிருஷ்ணனும் சரி புலம்புறாங்க. நம்ம புலம்புறதுல என்ன தப்பு? இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சிரமம் வந்தாலும் தவறான பாதைக்கு செல்லக்கூடாதுங்கிறது தான் இதில் நாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? வறுமையில் இருக்கோம்,
கொள்ளையடிக்கலாமா? தப்பு. ரொம்ப மன உளைச்சலில் இருக்கும், தண்ணி அடிக்கலாமா? தப்பு. என்ன நண்பர்களே, உலக நண்பர்கள் தினத்தன்னைக்கு 2 நண்பர்களை பற்றி சொன்னேன். துரியோதனன், கர்ணன் நண்பன். கிருஷ்ணனும் கர்ணனும் நண்பர்களைப் போலத்தான் நீங்களும் நானும் நண்பர்கள் தானே. வணக்கம், என் பெயர் முத்துராமசாமி. நண்பர் டிஎஸ் சண்முகசுந்தரம் அவர்களுடைய வீடியோக்களை நான் முதல் நாளிலிருந்தே பார்த்துட்டு வரேன். எந்த விஷயமா இருந்தாலும் அதை சொல்லுகிற பாங்கு ரொம்ப நேர்த்தியாகவும் இயல்பாகவுமே இருக்குது. இதை நான் ரசிக்கிறேன். சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப சீரியஸான விஷயமாக இருந்தாலும் சரி, அதை நகைச்சுவையாகவும் சரி, எல்லாருக்கும் புரியும்படியும் அதை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் இன்னும் மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இதான் இன்னைக்கு விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், தோத்தனோ, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.